குட் மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி அடுத்த அடர்ப்பிக்கும் முறை வேதி கழுவுதல் தான் பார்க்குறோம். இதில் தத்துவம் என்னென்னா, உலோக துகள்கள் கரையும் தன்மை உடையதாக இருக்கும் தகுந்த கரைப்பானில். கனிம கழிவுகள் அதே கரைப்பானில் கரையாத தன்மை உடையதாக இருக்கும். இதுதாம்மா இதில் இருக்குது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சயனைடு வேதி கழுவுதல் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், தங்கத்தாதுவை இந்த சயனைடு வேதி கழுவுதல் முறையை பயன்படுத்தி அடர்ப்பிக்கிறோம். இதில் என்ன பண்ணுறோம்? இதில் நான் 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட், ஆக்சிஜன் நீக்கப்பட்ட கரைசலாக மாற்றுதல். ஆக்சிஜன் நீக்கப்பட்ட கரைசலாக மாற்றுதல், அதாவது தூள் செய்யப்பட்ட தாது, பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறோம் இல்லையா தங்கத்தாது, அந்த தங்கத்தாது தூள் செய்யப்பட்டு அது கூட சோடியம் சயனைட் பயன்படுத்தி கழுவுறோம். அந்த மாதிரி சோடியம் சயனைட் பயன்படுத்தி கழுவும்போது தங்கத்தாது துகள்கள் கரையும் அணைவு சேர்மமாக மாறிடுது. அப்போது இது கனிம கழிவுகள்லாம் என்ன ஆகுது? கனிம கழிவுகள் கரையாத மாசுகளாக தங்கிடுது, அது நீக்கப்பட்டு விடுகிறது. இதுதான் ஃபஸ்ட் பார்ட்டில் கிடைக்குது. தூள் செய்யப்பட்ட தங்கத்தாதுவானது ஃபஸ்ட்டு சோடியம் சயனைடை பயன்படுத்தி கழுவுறாங்க. அந்த மாதிரி சோடியம் பயன்படுத்தி கழுவும்போது, சோடியம் சயனைடை பயன்படுத்தி கழுவும்போது தங்கத்தாது துகள்கள் கரையும் அணைவு சேர்மமாக மாறிடுது. கனிம கழிவுகள் கரையாத மாசுக்களாக தங்குது, அதை நீக்கிடுறோம். செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ணுறோம்? செகண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா, தங்க சயனைடு அணைவு உப்பு கரைசலிலிருந்து தங்கத்தாதுவை பெறுதல். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் கிடச்சிது இல்லையா தங்க சயனைடு அணைவு கரைசல், அணைவு சேர்ம கரைசல், அது கூட ஜிங்கை சேர்க்குறோம். ஜிங்க்னா துத்தநாகத்தை சேர்க்குறோம். அவ்வாறு துத்தநாகத்தை சேர்க்கும்போது தங்கமானது தனிம நிலைக்கு ஒடுக்கப்படுகிறது. தனிம நிலை என்பது பூஜ்ஜிய ஆக்சிஜனேற்ற நிலை. இவ்வாறு தங்கமானது அடர்ப்பிக்கப்படுகிறது. இந்த இதில் இங்கே ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது? ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா, இந்த வெட்டி எடுக்கப்பட்ட தங்கத்தாது, இந்த தங்கத்தாது கூட சயனைட் கரைசல் சேர்க்குறாங்க, கரையும் அணைவு சேர்ம கரைசலாக மாறுகிறது. புரியுதா? இதில் அதுக்கடுத்து செகண்ட் பார்ட்டில் கரையும் இந்த தங்க அணைவு சேர்ம கரைசலானது துத்தநாகத்துடன் வினைப்படுத்தப்படுகிறது. அப்பொழுது உனக்கு தங்கமானது ஒடுக்கப்பட்டு பூஜ்ய நிலைக்கு ஒடுக்கப்பட்டு நமக்கு தங்கம் கிடைக்குது. தேங்க்யூ சில்ட்ரன்.